குட்டி இன்ஃபோ சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஆன்லைன் பட்டா மாற்றம். அதாவது ஆன்லைன்ல நம்மளுடைய நிலத்துடைய பட்டா மாற்றம் எப்படி செய்யறது அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். அதுல என்னென்னலாம் நம்ம செய்யணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நமக்கு தேவை அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஓவர் வியூவா சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் லைவா உங்களுக்கு நம்ம செஞ்சு காட்டலாம். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பட்டா மாறுதல் வகைகள் எத்தனைன்னு பார்ப்போம். ஒன்று உட்பிரிவு இல்லாத பட்டா மாற்றம், இன்னொன்று உட்பிரிவு உள்ள பட்டா மாற்றம். அந்த உட்பிரிவு இல்லாத பட்டா மாற்றம்ல ரெண்டு இருக்கு. ஒன்று முழு புல பட்டா மாற்றம், இன்னொன்று கூட்டு பட்டா மாற்றம். இதுல சொன்ன இல்லைங்களா, உட்பிரிவு இல்லாத பட்டா மாற்றம். அதுல முழு புல பட்டா மாற்றம் அப்படின்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சரவணங்கிறவர்கிட்ட 5 ஏக்கர் நிலம் இருக்கு. அதனோட புல எண் 13/2. அதை அறிவுங்கிறவரு அதே நிலத்தை, அதே அளவு நிலத்தை அதே புலையன்ல இருந்து அப்படியே முழுசா வாங்குறாரு அப்படின்னா அவருடைய புலையன்ல எந்த மாற்றமும் இருக்காது, அவரோட நிலத்திலையும் எந்த மாற்றமும் இருக்காது. அதனால ஜஸ்ட் அதனோட உரிமையாளர் பெயர் சரவணங்கிறவருக்கு பதிலா அறிவுங்கிறவர் அவரோட நேம் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. இதுக்கு பெயர் முழு புல பட்டா மாற்றம். அதாவது முழுசா அந்த புலையன்ல எவ்வளவு நிலம் இருந்ததோ அது அப்படியே பட்டா மாறுறதால இது உட்பிரிவு இல்லாத முழு புல பட்டா மாற்றம். அடுத்தது உட்பிரிவு இல்லாத பட்டா மாற்றம். அதுல கூட்டு பட்டா மாற்றம் அப்படின்னு என்னன்னு பார்க்க போறோம். இதுலயும் உட்பிரிவுலாம் இருக்காது. இப்ப செல்விங்கிறவங்க கிட்ட 1 ஏக்கர் நிலம் 13/2 புலையன்லையும் 11/5 புலையன்ல 0.5 ஏக்கர் அதாவது அரை ஏக்கர் நிலமும் 78/6 அப்படிங்கிற புலையன்ல 2 ஏக்கர் நிலம் அப்படி இருக்குன்னு வச்சுப்போம். இந்த மூணு புலையன்ல இருக்கக்கூடிய நிலத்தையும் செல்விங்கிறவங்க ஒரே பட்டா நம்பர்ல மெயின்டைன் பண்றாங்க. அதுல அவங்க இதுல இருந்து ஏதாச்சும் ஒரு நிலத்தை முழுசா வித்தாலோ அல்லது 3 நிலத்தையுமே வித்துட்டாலோ அதுக்கு பெயர் கூட்டு பட்டா மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா அவங்களோட நிலத்துடைய புலையன் எங்கேயும் மாற போறது இல்லை. அதாவது இதுல இவங்க இந்த 1 ஏக்கரை முழுசா 1 ஏக்கரா தான் விற்கிறாங்க. இதுல எந்த பார்ட்டிஷன் அதாவது எந்த பகுதியாவும் அவங்க பிரிக்கல. இதுக்கு பெயரும் உட்பிரிவு இல்லாத பட்டா மாற்றம் தான். அடுத்து உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாற்றம். இப்ப பாத்தீங்கன்னா ஜான் அப்படிங்கிறவரு புலையன் 13/2 5 ஏக்கர் நிலத்தை வச்சிருக்காரு. அதுல ஜான் தன்கிட்ட வந்திருக்க நிலத்தை வாங்க வந்திருக்கிறவர்கிட்ட கலை அப்படிங்கிறவங்க கிட்ட 3 ஏக்கர் நிலத்தை வித்துடுறாரு. இந்த 5 ஏக்கர்ல இருந்து 3 ஏக்கர் நிலத்தை வித்துடுறாரு. 2 ஏக்கர் நிலம் அவர்கிட்டயே இருக்கு. இப்ப என்ன ஆகும்னா இந்த 5 ஏக்கர் நிலம் அதாவது புலையன் 13/2 இந்த 5 ஏக்கர் நிலம் இருந்தது இப்ப 2ஆ உடையுது. அதாவது 2 ஏக்கர் தனியாவும் 3 ஏக்கர் தனியாவும் உடையுது. அந்த 2 ஏக்கர் ஜான் அவரே வச்சுக்கிறாரு. அண்டு 3 ஏக்கரை கலை அப்படிங்கிறவங்களுக்கு வித்துறாரு. இப்போ இதுக்கு பட்டா மாறும் போகுது என்ன ஆகும்னா இந்த புலையன்ல 13ங்கிற புலையன் அப்படியே இருக்கும். அந்த சப் டிவிஷன் நம்பர் இருக்கு இல்லைங்களா 2, அது 2ஆ பிரியுது. 2A அப்படின்னு பிரியும். இன்னொருத்தருக்கு 2B அப்படிங்கிற நம்பர் வரும். இதுல யாரு ஃபர்ஸ்ட் வச்சிருந்தாங்களோ அவங்களுக்கு பெரும்பாலும் A கிடைச்சிடும். யார் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு B கிடைக்கும். இதுதான் உட்பிரிவு உள்ள பட்டா மாற்றம். அதாவது அவருடைய புலையன்ல உட்பிரிவு உள்ள 2ஆ பிரியுது. அதனாலதான் உட்பிரிவு உடைய பட்டா மாற்றம். இதுக்கு என்னெல்லாம் தேவையானவை நம்ம அப்ளை பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட பெயர், உங்களுடைய கைபேசி எண் மொபைல் நம்பர் அண்டு உங்களுடைய அட்ரஸ் முகவரி. தேவையான ஆவணங்கள் என்னென்ன வேணும்னா உங்களோட கிரைய பத்திரம் எந்த பத்திரம் உங்ககிட்ட இருக்கோ, கிரைய பத்திரமோ, செட்டில்மெண்ட் பத்திரம், பாகப்பிரிவினை பத்திரம், தான பத்திரம், பரிவர்த்தனை பத்திரம், ஹக்கு விடுதலை பத்திரம், இதுல எந்த பத்திரம் உங்ககிட்ட இருக்கோ அதை நீங்க சாஃப்ட் காப்பியா ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். அந்த ஸ்கேன் பண்ண டாக்குமெண்ட் 3 MBக்கு குறைவா தான் இருக்கணும். அதிகபட்சமா 3 MB இருக்கலாம், அதுக்கு மேல இருக்கக்கூடாது. அடுத்து உங்களுடைய அடையாள அட்டையில என்னெல்லாம் இருக்கணும்னா ஆதார் அட்டை, பேன் அட்டை அதாவது பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், உங்களோட குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு, உங்களுடைய பாஸ்போர்ட், அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி. இதுல ஏதாச்சும் ஒண்ணு இருந்தா போதும். அதையும் நீங்க ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து குடியிருப்பு ஆவணம், உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப். அதுலயும் உங்களோட ஆதார் கார்டு இல்லைன்னா உங்களுடைய டெலிஃபோன் பில், கேஸ் கனெக்ஷன் கார்டு, அப்படி இல்லைன்னா உங்களோட EB பில்லோட கார்டு, உங்களோட பாஸ்போர்ட், ஓட்டர் ஐடி. இதுல ஏதாச்சும் ஒன்று தான் நீங்க ஸ்கேன் பண்ணி வச்சுக்கலாம். இது நீங்க எங்க இருந்தெல்லாம் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எங்க இருந்து வேணாலும் விண்ணப்பிக்கலாம், வீட்டுல இருந்து கூட. அண்ட் இதுக்கான இணையதளம் இந்த ஐடியில இருந்த இந்த வெப்சைட்ல போயிட்டு தான் உங்களால அப்ளை பண்ண முடியும். இந்த வெப்சைட்டுக்கான லிங்கை நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன்.
இதுக்கான ஃபீஸ் கட்டணம் எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உட்பிரிவு அல்லாத எந்த சப்டிவிஷன் ஆகாம இருக்கு இல்லைங்களா, நார்மல் நேம் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் ஆகுது இல்லைங்களா, அதுக்கு வெறும் ரூ. 60 மட்டும் நீங்க பே பண்ணா போதும். இதை நீங்களேவும் பே பண்ண முடியும், இல்ல பொது சேவை மையம் சிஎஸ்சி சென்டர்ல போயிட்டும் பே பண்ணலாம். அடுத்து உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாற்றம். நான் சொன்னேன் இல்லைங்களா, சப்டிவிஷனா பிரியுதுன்ட்டு. அது எத்தனை சப்டிவிஷனா பிரியுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். இதை 3 வகையா பிரிச்சிருக்காங்க. கிராமத்துக்காக ஒரு ரேட், நகரத்துக்கு ஒரு ரேட், மாநகராட்சி இருக்கு இல்லைங்களா, அதுக்கெல்லாம் ஒரு ரேட். ஒரு கிராமமா இருந்தா ஒரு உட்பிரிவுக்கு ரூ. 400, நகராட்சியா இருந்தா ஒரு உட்பிரிவுக்கு ரூ. 500, அண்ட் மாநகராட்சி இருந்தா ஒரு உட்பிரிவுக்கு ரூ. 600. இதுக்கான நிர்ணயிக்கப்பட்ட கால அளவு. இதுக்கு முன்னாடி இந்த கால அளவை பத்தி தெளிவா எந்த ஐடியாவும் கொடுக்காம இருந்தாங்க. பட் ரீசெண்டா இப்போ தமிழ்நாடுடைய முதலமைச்சர் அண்ட் வருவாய்த்துறை இணைந்து இப்போ இதுக்கான டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா உட்பிரிவு இல்லாத பட்டா மாற்றம், இந்த நேம் பட்டா டிரான்ஸ்ஃபர் மட்டும் ஆகுது இல்லைங்களா, அதுக்கு பாத்தீங்கன்னா 16 நாட்கள் அதிகபட்ச டைம் சொல்லியிருக்காங்க. 16 நாட்களுக்குள்ள அவங்க அதுக்கான பட்டா மாற்றத்தை முடிச்சு வச்சிடணும். அடுத்து உட்பிரிவு உள்ளது யாருக்கெல்லாம் சப்டிவிஷன் ஆகுதோ அவங்களுக்குலாம் மேக்சிமம் 30 நாள். இந்த 30 நாள்ல அவங்க அதை பண்ணி முடிச்சிடணும். ஸோ வாங்க, நான் இப்போ உங்களுக்கு லைவா ஃபில் பண்ணி காட்டுறேன். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா போகும், ஏன்னா உங்களுக்கான ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம லைவா பண்ணி காட்டுறோம், உங்களுக்கு எந்த இடத்துலையும் ஸ்ட்ரகிள் வரக்கூடாதுன்னு. ஸோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஃபர்ஸ்ட் உட்பிரிவு இல்லாத பட்டா டிரான்ஸ்ஃபரையும் பண்ணி காட்டுறேன், அடுத்து உட்பிரிவு உள்ள பட்டா டிரான்ஸ்ஃபர் அதையும் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க கூகுள் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஓப்பன் பண்ணிட்டு பட்டா சிட்டா அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. அப்படி டைப் பண்ணும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பேஜ் வரும். இதில் இ சர்வீசஸ் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும். உங்களுக்கு ஃபீஸ் டீட்டெயிலாம் சொல்லியிருப்பாங்க. இதில் இந்த கிராஸ் மார்க்கை டச் பண்ணிருங்க. இதுதான் உங்களோட ஃப்ரண்ட் பேஜ். இந்த பேஜ் ஓப்பன் ஆனோடனே கீழே வாங்க. கீழே வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் காலம் இருக்கு இல்லைங்களா, பட்டா மாறுதல் விண்ணப்பிக்க, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ், லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்க இந்த வெப்சைட்டுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா தமிழ் நிலம் வலைதளத்துக்கு புதியவரா இதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ணலாம். நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதால நான் என்னோட மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி, ஒரு முறை கடவுச்சொல் ஓடிபிக்காக இங்கே கிளிக் பண்ண போறேன். ஸோ நான் கிளிக் பண்ணிட்டேன், எனக்கு ஓடிபி வந்துருச்சு. ஓடிபியை போட்டுட்டு நம்ம உள்நுழைக கொடுத்தா நம்மளோட பேஜ் ஓப்பன் ஆயிரும். இங்க பார்த்துக்கோங்க, இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் பேஜ். இதுல உங்களுடைய நேம் இந்த இடத்துல இருக்கும். அண்ட் இந்த பேஜ்ல நீங்க கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர், தந்தை பேர், நீங்க என்னெல்லாம் டேட்டா கொடுத்தீங்களோ ரெஜிஸ்ட்ரேஷன் டைம்ல அது எல்லாமே இங்க இருக்கும். இதுல கிராமத்துக்காக நீங்க உட்பிரிவற்ற பட்டா மாற்றம் செய்யணும்னு விரும்புறீங்களா, உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாற்றம் செய்யணும்னு விரும்புறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு உட்பிரிவற்ற பட்டா மாற்றம் சொல்லி தரேன். இதுல ஃபர்ஸ்ட் நீங்க இந்த உட்பிரிவற்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல உங்களோட நேம் அண்ட் உங்களோட மொபைல் நம்பர் இருக்கும். எவ்வளவு ஃபீஸ் உங்களுக்கு ஆகும் அப்படிங்கிறது இங்க எழுதி இருக்குது. ரூ. 60 மட்டும்தான். ஏன்னா இங்க சப்டிவிஷன் எதுவும் நடக்கல. அடுத்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க உங்களோட டேட்டா வந்துச்சு, உங்களோட அட்ரஸும் இந்த இடத்துல இருக்கும். இதுல மனுவோட வகை, எந்த உங்களுடைய மனுவின் வகை என்னன்னு கேட்டிருக்காங்க. நான் என்னோட மனுவின் வகை செட்டில்மெண்ட் பத்திரம், அதனால செட்டில்மெண்ட் செலக்ட் பண்ணிட்டு நான் இங்க சேவ் கொடுத்துட்றேன். சேவ் கொடுத்தோடனே இந்த மாதிரி என்னோட டேட்டா ஃபுல்லாக சேவ் ஆயிடுச்சு. ஸோ நான் அடுத்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். உங்களில் யாராச்சும் நீங்கள் நம்ம எல்லாரும் இண்டிவிஜுவலாக பண்ணுறதால ஓகே, யாராச்சும் பவர் ஏஜென்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ப்ரொஃபைல் இருக்கு இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ணுறது இல்லைங்களா, அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் பவர் ஏஜென்ட் அப்படின்னு உங்களோட ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணணும். இது நார்மலாக நம்மள மாதிரி இண்டிவிஜுவல்ஸ்க்கு தேவைப்படாது. அடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு உங்களோட மாவட்டம், உங்களோட தாலுக்கா, உங்களோட கிராமம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நீங்கள் செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு உங்களோட பரிவர்த்தனை வகை, அதாவது உங்களோட கிராம நத்தம் இடமா இல்லை உங்களோடது விவசாய நிலம், அந்த மாதிரி நார்மலான ரூரல் கிராமத்துடைய விவசாய நிலமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல நீங்க நத்தத்தையும் அப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போ என்னோடது ரூரல்ன்றதுனால நான் ரூரல் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்றேன். சேவ் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட். இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். எஸ் சார், உங்களோட சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸரோட டீட்டெயில். நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட ஒவ்வொரு காலமும் உங்களுக்கு செலக்ட் ஆகிட்டே இருக்கும். மொத்தம் 6 காலம். இந்த 6 காலமும் ஃபில் பண்ணீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் சக்சஸ்ஃபுல்லா அப்ளிகபிள் ஆயிரும். அடுத்து நீங்க இங்க சார் பதிவாளர் அலுவலகத்தை செலக்ட் பண்ணிட்டீங்க. உங்களுடைய ஆவண பதிவு எண், இந்த ஆவண பதிவு எண் எங்க கிடைக்குன்னா உங்களோட பத்திரத்துல கிடைச்சிடும். அந்த பத்திரத்துல இருக்கிற உங்களோட டாக்குமெண்ட் நம்பரை போட்டுட்டு அது என்னைக்கு பதிவு பண்ணுதோ அந்த தேதியும் அதுல இருக்கும். அந்த தேதியை போட்டுக்கோங்க. அதை போட்டு முடிச்சு நீங்க இங்க இது ரெண்டும் டைப் பண்ணும் போகும்போது உங்களுடைய ஆவண பதிவு எண் ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்துடும். நீங்க என்ன நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த நம்பர் இந்த இடத்துல ஷோ ஆயிரும். முடிஞ்சதுக்கு அப்புறம் சேவ் கொடுத்துருங்க. சேவ் ஆயிருச்சு. அடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே உங்களுடைய லேண்டோட டீட்டெயில், எந்த நிலத்துக்காக நீங்கள் இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்க அந்த நிலத்துடைய புலை எண்ணை ஃபர்ஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணணும்.
புலை எண்ணை செலக்ட் பண்ண உடனே உட்பிரிவு எண் வரும். அதுக்கான உட்பிரிவு எண், சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பர் நீங்கள் செலக்ட் பண்ண உடனே உங்களுடைய பட்டா எண்ணானது ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஷோ ஆயிரும். அதாவது அது அவங்களோட டேட்டா பேஸ்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துரும். அடுத்து உங்களுடைய நில வகையை செலக்ட் பண்ணுங்க. அது வந்து வீட்டு மனையா, விவசாய நிலமா, இல்லை தொழில் வணிகத்துக்காக யூஸ் பண்ணுற நிலமா அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. என்னோட இது விவசாய நிலன்றதால விவசாய நிலம் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு நம்ம சேவ் கொடுத்துடலாம். இப்போ சேவ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு மறுபடியும் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆட் நியூன்னு கொடுத்தீங்கன்னா, இப்போ ஒரே ஒரு புலையன் இருக்கிறதால இது அடுத்தடுத்த புலையனுக்கு நீங்கள் இதே மாதிரி டேட்டாவை ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு ஒன்றுங்கிறதால நான் இதை வந்து டெலிட் பண்ணிட்டேன். அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இங்கே உங்களோட எல்லா டாக்குமெண்ட்ஸ் நான் உங்களுக்கு ஆல்ரெடி முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் உங்களோட எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அதை இங்கே தான் நீங்கள் ஆட் பண்ணணும். இதில் உங்களோட அடையாள அட்டை, முகவரிக்கான ஆதாரம், அட்ரஸ் ப்ரூஃப், உங்களுடைய பத்திரப்பதிவு, அந்த டாக்குமெண்ட் இருக்கு இல்லைங்களா, தேவையான ஆவணம்னு முன்னாடி சொல்லியிருந்தோம், இது எல்லாம் உங்ககிட்ட இருக்கும். சப்போஸ் இதில் யாரோட பெயரில் மாற்றுறீங்களோ அவர் இறந்துட்டு இருந்தா, யாரோட பெயரில் இப்போ நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அவர் இறந்துட்டு இருந்தா அவரோட இறப்பு சான்றிதழையும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அவருடைய வாரிசு சான்றிதழ், அவரோட பேருக்கு பதிலாக யார் யாரோட பேர் வரணும்னு வாரிசு சான்றிதழ் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, லீகல் ஹையர் சர்டிஃபிகேட், அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். எனக்கு இப்போ நம்ம பார்க்குற கேஸ்க்கு இது வந்து அப்ளிகபிள் இல்லைங்கிறதால நான் செலக்ட் பண்ணலை. ஸோ என்னென்னலாம் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபஸ்ட் நீங்கள் செயல் இருக்குல்ல, இந்த எடிட் ஆப்ஷன் கொடுங்க. அந்த எடிட்டை நீங்கள் கிளிக் பண்ண உடனே இங்கே உங்களுக்கு சூஸ் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். இதை கிளிக் பண்ணி உங்களோட அடையாள அட்டைக்கான நான் என்னோட ஆதார் கார்டு அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், என்னோட ஆதார் கார்டு செலக்ட் ஆயிடுச்சு. அடுத்து செகண்ட் மறுபடியும் எடிட் ஆப்ஷன் கொடுத்து மறுபடியும் என்னுடைய அட்ரஸ் ப்ரூஃப் ஆட் பண்ணிட்டேன். அதே மாதிரி என்னுடைய அந்த பத்திரத்தோட காப்பியும் நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் என்னோட பேமெண்ட் பேஜ் வந்துச்சு. இதில் நீங்கள் இங்கே ஐ ஹாவ் ரெட் கண்டிஷன் இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரொசீட் டு பே பண்ணி பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட், அதாவது உட்பிரிவு இல்லாத பட்டா மாற்றத்துக்கான அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆயிரும். உங்களோட ரெக்வஸ்ட்டும் அவங்ககிட்ட போய் சேர்ந்துடும். அண்ட் இதை நீங்கள் எப்படி பார்க்கணும், அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டேட்டஸ் எப்படி பார்க்கணும்னா மறுபடியும் உங்களோட ஹோம் பேஜுக்கு வந்துட்டு இங்கே ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்டேட்டஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வியூ அப்ளிகேஷன் அதை கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணும்போது நீங்கள் அப்ளை பண்ணுங்க இல்லையா, இங்கே பாருங்கள், நான் வந்து பேமெண்ட் முடிக்காதால பேமெண்ட் நாட் டன்னு வந்துச்சு. நீங்கள் பேமெண்ட்டை கட்டி முடிச்சிட்டிங்கன்னா உங்களோட பேமெண்ட் கம்ப்ளீட் ஆகிட்டு இங்கே ஒரு நம்பர், ஐடி நம்பர் வரும். அந்த நம்பரை நீங்கள் கிளிக் பண்ணாவே உங்களுடையது யார்கிட்ட, உங்கள் விஓஓ கிட்ட இருக்கா, உங்களோட ஆர்ஐ கிட்ட இருக்கா, உங்களோட டெபுட்டி தாசில்தார் யார்கிட்ட உங்களோட பட்டா மாற்றமானது பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்து நாம பார்க்க போகிறது உட்பிரிவுடன் கூடிய பட்டா டிரான்ஸ்ஃபர், அதாவது சப்டிவிஷன் இருக்கிற பட்டா டிரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மறுபடியும் நம்ம ஃப்ரண்ட் பேஜ் ஃபர்ஸ்ட் பேஜுக்கு வந்துட்டோம். இதில் உட்பிரிவுடன் பட்டா மாற்றம் இருக்கு இல்லைங்களா, இந்த க்ரீனில் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நமக்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சப்டிவிஷனுக்கு 400 ரூபாயும், அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த 60 ரூபா ஸ்டாண்டர்டாக இருக்கிறது. அந்த 60 ரூபாயும் சேர்ந்து 460 ரூபா ப்ளஸ் டேக்ஸஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா அது வந்து ஆட் ஆயிரும். அது கொடுத்து நீங்கள் அடுத்து கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் ஆனது உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். அதில் மனுவின் வகை அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நம்மளோடது என்ன பத்திரம், என்னோட தானே செட்டில்மெண்ட் பத்திரங்கிறதால செட்டில்மெண்ட் பத்திரம் செலக்ட் பண்ணி நான் சேவ் கொடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், என்னோட டேட்டா சேவ் ஆயிடுச்சு. ஸோ நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்து நம்மளோட லொக்கேஷன் டேட்டா, இங்கேயும் அதே மாதிரி அதே 6 ப்ராசஸ் தான். ஸோ மறுபடியும் இருப்பிட விவரம், அதாவது மாவட்டம், தாலுக்கா, கிராமம், இது எல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ணிடுறோம். செலக்ட் பண்ணிட்டு பரிவர்த்தனை வகை, இது வந்து ரூரலாக கிராமத்துமான்னு கேட்குது. நான் வந்து மறுபடியும் ரூரல் தான், அதனால ரூரல் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்றேன். என்னோட டேட்டா சேவ் ஆயிடுச்சு. ஸோ நான் நெக்ஸ்ட் போயிட்டேன். போனதுக்கப்புறம் இங்கே மறுபடியும் நம்மளோட எஸ்ஆர்ஓ, சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ், சார்பதிவார் அலுவலகத்துடைய நம்மளோட டாக்குமெண்ட், எந்த டாக்குமெண்ட்டை நம்ம பதிவு பண்ணமோ அந்த டாக்குமெண்ட்டோட டேட்டா கேட்குறாங்க. மறுபடியும் நான் அதே மாதிரி டாக்குமெண்ட் டேட்டா எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். அதாவது நான் என்னோட சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ், என்னோட பத்திரத்தோடைய நம்பர், என்னோட பத்திர பதிவு எண் இருக்கு இல்லைங்களா, அந்த நம்பர் கொடுத்துட்டு எந்த தேதியில் பதிவு பண்ணணும் அதை கொடுத்து நான் சேவ் கொடுத்துட்றேன். என்னோட டேட்டா சேவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் முடிஞ்சிச்சு. இந்த இடத்துல தான் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது, லாஸ்ட் டைம் இருந்த மாதிரி இல்லை, இங்கே எத்தனை சப்டிவிஷன் நடக்குதுன்னு நம்ம காட்டணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பத்திரத்தில் இருக்கக்கூடிய நிலத்துடைய புலை எண்ணை செலக்ட் பண்ணி உட்பிரிவு எண்ணை செலக்ட் பண்ணிட்டோம். இது ரெண்டும் செலக்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக பட்டா எண் வந்துடும். அதுக்கு அடுத்து அந்த ஒரு நிலத்தை நீங்கள் எத்தனையா பிரிக்கிறீங்க. நான் அந்த ஒரு நிலத்தில் ஒரே ஒரு சப்டிவிஷன் தான் பண்ண போகிறேன். 5 ஏக்கர்லேருந்து நான் 3 ஏக்கர் மட்டும் வாங்கிட்டேன். ஸோ ஒரே ஒரு சப்டிவிஷன் தான் நடக்க போகுது. அதனால நான் 1ன்னு கொடுத்துட்டேன். அடுத்து வந்து நம்ம நிலத்தினுடைய வகை என்ன நிலம்னு கேட்டிருக்காங்க. இது வந்து என்னுடைய இது வீட்டு மனை அப்படிங்கிறதால நான் வீட்டு மனைன்னு கொடுத்துட்டேன். மனையை செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்க, இங்கே பரிவர்த்தனை அலகு இருக்கு இல்லைங்களா, இதை சொல்லணும். அலகுனா நம்ம இப்போ நிலமா இருந்தால் ஏக்கர் சென்ட்டில் இருக்கும்,
சதுர மீட்டர், ஸ்கொயர் மீட்டர்ல இருக்கும். இந்த நம்ம மனை எல்லாம் பார்த்தீங்கன்னா சதுர அடியில இருக்கும். ஸோ என்னோட சதுர அடியில நான் பத்திரம் பதிஞ்சிருக்கிறதால சதுர அடி செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணி எத்தனை சதுர அடி நான் அதில் வாங்கியிருக்கேன். மொத்தமாக 1200 சதுர அடியில் நான் 500 சதுர அடி மட்டும் வாங்கியிருக்கிறதால ஒரு சப் டிவிஷன் 500 சதுர அடி அப்படின்னு நான் போட்டுட்டு நான் சேவ் பண்ணிட்டேன். மறுபடியும் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு எதுவும் இல்லாததால நான் இங்கே சேவ் பண்ண உடனே ஒரு உட்பிரிவுன்றதால நம்ம செலுத்த வேண்டிய தொகை எவ்வளோ அப்படிங்கிறத வந்து அது இங்கே சொல்லிருச்சு. அடுத்து நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். மறுபடியும் அதே மாதிரி உங்களோட டேட்டாவில் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். இங்கே எடிட் கொடுத்து சூஸ் ஃபைல் கொடுத்தீங்கன்னா உங்களால் உங்களுடைய அடையாள அட்டை, அட்ரஸ் ப்ரூஃப், அப்புறம் உங்களோட டாக்குமெண்ட் எந்த பத்திரம் பதிவு பண்ணீங்களோ அந்த பத்திரத்துடைய காப்பி, இது மூணுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. நீங்கள் பாருங்கள், நம்ம 3 டேட்டாவை ஆட் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் ஆப்ஷன் வந்துடுச்சு. இப்போ சப்மிட் கொடுக்குறோம். சப்மிட் கொடுக்கும்போது இந்த டிஸ்க்ளைமர் வரும். இதில் ஓகே கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் உங்களால் எடிட் பண்ண முடியாது, அதுதான் அது சொல்லுது. பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நான் இப்போ அடுத்த பேஜுக்கு வந்துடுச்சு. இந்த பேஜில் நமக்கு தெளிவாக அமௌண்ட் சொல்லிச்சு. 460 ரூபா பே பண்ணணும். 60 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் அண்டு 400 ரூபா நம்மளுடைய ஒரு சப்டிவிஷனுக்கான ஃபீஸ். இதை நம்ம பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரொசீட் டு பே கொடுத்தீங்கன்னா உங்களோட பேமெண்ட் முடிஞ்சிட்டு உங்களுக்கு ஒரு ரிசிப்ட் கிடைக்கும். அந்த ரிசிப்டில் உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ என்ன ஆகுனா ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வியூ அப்ளிகேஷன் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பாருங்கள், நான் உட்பிரிவு இல்லாதது ஒரு பட்டாவும் உட்பிரிவு உடையது ஒரு பட்டாவும் நான் அப்ளை பண்ணியிருந்தேன். நான் பேமெண்ட் பண்ணல. நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஐடி வரும். இந்த ஐடி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனா உங்களுக்கு கடைசியாக ஒரு அக்னாலஜ்மெண்ட் கார்டு வந்துச்சு இல்லைங்களா, அந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு இந்த நம்பர் ஆனது கிடைச்சிடும். இதனோட ஸ்டேட்டஸை நீங்கள் வேற எப்படி செக் பண்ண முடியும் அப்படின்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் பேஜ் இருக்கு இல்லைங்களா, பட்டா மாறுதல் விண்ணப்பிக்க, இந்த பேஜில் போயிட்டு இங்கே பாருங்கள் விண்ணப்ப நிலைன்னு இருக்கு. இந்த விண்ணப்ப நிலையை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த விண்ணப்ப எண், இப்போ உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் அதில் கிடைச்சிச்சு இல்லைங்களா, சாரி அப்ளிகேஷன் நம்பர், அந்த அப்ளிகேஷன் நம்பரை நீங்கள் இதில் போட்டுட்டு இந்த கேப்சா கோடை போட்டு சமர்ப்பி கொடுத்தீங்கன்னா உங்களோடது யார்கிட்ட இருக்கு உங்களோட அப்ளிகேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் நம்மளோட இன்னைக்கான வீடியோ. இவ்வளோ ஈஸியாக உங்களால் பட்டா மாற்றம் செய்ய முடியும். இதுக்காக நீங்கள் யார்கிட்டையும் போகணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. சிலர்லாம் கண்டிப்பாக லஞ்சம் கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க. லஞ்சம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம உடனடியாக நம்ம வேலை முடிக்கணும்னா தான் லஞ்சம் கொடுக்கணும். மற்றபடி சின்ன சின்ன பொய்லாம் சொல்லி அவங்களால இப்போ கேன்சல் பண்ண முடியாது உங்களோட அப்ளிகேஷனை. அப்படியே அவங்க ஏதாச்சும் அப்சர்வேஷன் கொடுத்தா நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டையும் கொண்டு போய் கொடுங்க. அது எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்ல, வெயிட் பண்ணுங்க. முக்கியமாக இந்த விழிப்புணர்வு யாருக்கெல்லாம் இல்லையோ அவங்களுக்குலாம் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எல்லாரையும் தெரிய வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்ததில்லை, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிட்டே இருக்கும். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.